மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில பல மாற்றங்கள சந்திச்சுக்கிட்டே வரோம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பண்பாடு, பழக்கவழக்கம், கலாச்சாரம், நாகரிகம், உணவு முறைகள், ஏன் மாறுபட்ட அரசியல் களம். இப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம். அப்படி நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மாற்றங்கள பத்தி பேசவும் செய்றோம். ஸோ, இதில நம்ம பேசாம விட்ட சில விஷயங்கள், நம்ம கவனிக்காம விட்ட சில விஷயங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைய காலகட்டத்தில வாழ்ற இளைஞர்களுடைய இப் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 80, 90கள்ல பிறந்த இளைஞர்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய இளமை பருவத்தில ஒரு 18லேருந்து 25 வயசுக்குள்ள அவங்கள்ட்ட அவங்களோட எய்ம் என்ன? உங்களுடைய ஓட்டம் எத நோக்கி வாழ்க்கையில உன்னுடைய தேடல் எத நோக்கி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் பார்த்தீங்கன்னா, குடும்பம் சம்மந்தப்பட்டத தான் சொல்லுவாங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, எங்க அம்மாவ நல்லா பார்த்துக்கணும், என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி குடுக்கணும், வீடு கட்டணும், எங்க அப்பாவ பார்த்துக்கணும், ஏதாச்சும் மருத்துவ செலவு இத நோக்கி அவங்களோட அவங்களோட சுயநலமா இல்லாம பொதுநலமா, அதாவது குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஸோ, அத நோக்கின பயணமும் இருக்கும் அவங்கள்ட்ட. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய படிப்பு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாரி போய் அங்க வேலை பார்க்காத 80, 90கள்ல பிறந்த இளைஞர்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ, அவங்க குடும்ப சூழ்நிலைய கருதி, அவங்க எப்படியோ நம்ம பணம் சம்பாரிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு தேவையானத நம்ம தான் செய்யணும், அப்படிங்கிற அவங்கள்ட்ட ஒரு தாட் இருந்துச்சு அது. அது சொல்லாமலேயே அவங்கள்ட்ட வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அந்த அப்போ உள்ள பேரண்ட்ஸ்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான ஒரு ஒரு இது இருக்காது. கான்வர்சேஷன் இருக்காது. ஸோ, அவங்க அவங்க குடும்பத்தோட சூழ்நிலைய பார்த்தே வளர்ந்துருப்பாங்க. அப்பா மேல பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். பெருசா பேசிக்க மாட்டாங்க. பட் ஆனா ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். அப்பா நமக்காக கஷ்டப்படுறாங்க, அம்மா நமக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ, நம்ம தான் அந்த குடும்பத்துக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு சின்ன வயசுலயே வளரும்போதே அவங்க அந்த குடும்ப சூழ்நிலைய பார்த்து வளர்ந்ததுனால, இது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளேயே அத அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ, இப்ப இருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கவே சில விஷயங்கள் பயமா இருக்கு. இப்ப எங்க வீட்லயுமே சில சில இந்த மாரி பிரச்சனைகள நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க அக்கா பசங்களா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி பிரச்சனைல மாறுபட்ட ஒரு இளைஞர்களா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பார்வையில ஒருவேள அவங்க சொல்ற மாரி பூமர் ஆயிட்டோமா அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா தெரியல. ஸோ, இருந்தாலும் பெரிய மாற்றம் இருக்குன்னு தான் சொல்லணும். இது எதனால அப்படிங்கிறது என்னால சொல்ல தெரியலையா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் இப்ப நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் மரைன் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆல்ரெடி நம்ம பதிவுல சொல்லியிருக்கோம். ஸோ, நம்ம கம்பெனிலயே ஜாயின் பண்ற பசங்க, அதாவது 18லேருந்து 20, 25 வயசுக்குள்ள, சாரி, 25, 21லேருந்து 25 வயசுக்குள்ள அந்த இளைஞர்கள்ட்ட இருக்கும்போது, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன தம்பி? உங்களுடைய நோக்கம் எதை நோக்கிய பயணமா இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல செல்லு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்றாங்க. ஸோ, அவங்களோட தேடல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட சுயநலம், அவங்கள மட்டுமே சார்ந்த விஷயங்கள மட்டுமே அவங்க முன்வைக்கிறாங்க. குடும்பத்த பத்தியோ, அ அந்த ஒரு பொறுப்பு உணர்வு அவங்கள்ட்ட வரலன்னு தான் சொல்லணும். ஸோ, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ, அந்த காலத்தில இந்த மாரி இன்டர்நெட், இமெயில் இந்த மாரி ஒரு மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் இந்த மாரி அந்த காலத்தில வாழ்ந்த பசங்கள்ட்ட அதிகம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். அ அண்ணன் வெளிநாட்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில யாருக்கோ ஒரு சில பேர்ட்ட இருக்கலாம். அதுவும் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டீஸ் அதில இருக்காது. ஸோ, அப்படி இருந்த காலகட்டத்தில அவங்களோட சிந்தனை வேற எங்கேயும் சிதறல. ஸோ, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நான் இந்த மொபைல் அதிகமா யூஸ் பண்றாங்க. எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஸோ, அவங்க அந்த ஃபேமிலிய விட்டே தனியா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா, இப்ப அவங்க மொபைல்லயே அதிக நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, அவங்க வேறுபட்ட உலகமா, அவங்கள மாரி நம்மளும் இருக்கணும். இப்போ வீடியோ பார்க்கும்போது அவங்கள மாரி நம்மளும் பண்ணணும். அவங்க மாரி பைக் வாங்கணும். அவங்க மாரி நம்ம மொபைல் வாங்கணும். அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் மாறிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய தாட்டா இருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இதன் விளைவா என்ன, இதனால என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ, இப்ப என்னன்னா, பேரண்ட்டுமே சில விஷயங்கள் மாறியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைகளும் படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தான் அது பாதிப்பா இருக்கும். இப்ப நீங்க இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டீங்க. நீங்க இல்லாத காலகட்டங்கள்ல அவங்க லைஃப்ப பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் அவங்க அத நோக்கி அவங்க பயணம் செய்வாங்க. ஸோ, இதனால என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா இதோட விளைவு நம்ம இத சாதாரணமா நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள்ட்ட அந்த ஒரு பொறுப்புணர்வு இல்லன்னு தான் சொல்லணும். ஸோ, இதோட விளைவு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வட இந்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ, அவங்க ஏதாச்சும்
ஒரு பிரபலமான சிட்டி ஒரு சென்னை இந்த மாதிரி ஒரு ஹைடெக் சிட்டியில் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் போடுற அதாவது அந்த சைனீஸ் ஃபுட்டு போடுற கடையில் மட்டும் அவங்க வந்து ஒரு சில கடையில் இருந்தாங்க. ஸோ அது நாள்பட என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எல்லா எல்லா தொழிலுக்குமே அவங்க வந்துட்டாங்க. எலக்ட்ரீஷியனுக்கு, கொத்தனாருக்கு, ப்ளம்பிங் வேலைக்கு, விவசாயம் இன்க்ளூடிங் விவசாய வேலைக்கு கூட அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க மாற்றிட்டாங்க அவங்க அந்த சூழ்நிலை. என்ன இதுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழன் இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் இருந்துச்சு. தமிழன் இல்லாத ஏரியாவும் கிடையாது, இடமும் கிடையாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படின்னா தலைகீழா மாறியிருக்கு. தமிழ்நாட்டிலே தமிழனுக்கே இடம் இல்ல. ஏன் சொல்றோம் அப்படின்னா, எங்க ஊர்ல முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, கொத்தனாரு இந்த மாரி நெறையா இருந்தாங்க. ஸோ அப்போ ரீசென்ட்டா ஒரு அண்ணன பார்க்கும்போது அவங்க திருப்பூர் போயிட்டு வேலை செய்ய முடியாம வந்துட்டாங்க. கொத்தனார் வேலை செய்ய முடியாம வந்துட்டாங்க. ஏன் என்னான்னு கேட்கும்போது, ரூம் ஃபுல்லாவே வந்து வட இந்தியர்கள் தான்ப்பா இருக்காங்க. அவங்களோட என்னால ஸ்டே பண்ணி இருக்க முடியல. அவங்க 20 பேர் இருக்காங்க, நான் ஒருத்தன் தான். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சொந்த சொந்த மண்ணிலே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய முடியாம வர நிலைக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு என்ன காரணம்? நம்ம வேலை இல்லங்கிறோம், வேலையில திண்டாட்டம்ங்கிறோம். எல்லாமே சொல்றோம். நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். வேலையே இல்ல, படிச்சவங்களுக்கு வேலை இல்ல அப்படின்ட்டு. பட் ஆனா அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எந்த தொழிலுக்கு போனீங்கனாலும் இப்ப விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல. இப்ப கம்ப்யூட்டரு, கொத்தனாருக்கு இந்த மாரி ஆள் நெறைய கிடைக்கல. பட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வட இந்தியர்கள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இது எதன் மூலியமா இந்த நிலைமை மாறுனுச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரியும். ஏன்னா அந்த காலத்துல இருந்த அதாவது 20 வருஷம், 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு பொறுப்புணர்வு இருந்துச்சு. ஸோ அதனால குடும்பத்துக்காக எந்த வேலையும் செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து பொறப்பிலேயே அவங்க வளர்க்கும்போதே அந்த தன்மைய அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அது மாறிட்டு ட்ரெண்டே மாறிட்டு சுத்தமா. ஸோ நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கட்டமைச்சிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் வந்து இப்போ நம்ம பட்ட மாரி அவங்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு விட்டுறாங்க. ஸோ அதன் விளைவா தான் இவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு நம்ம இந்த மாற்றத்துக்கு வந்திருக்கோம். நான் வந்து வட இந்தியர்கள் வந்து வேலை பார்க்குறது தப்புன்னு சொல்ல வரல. பட் ஆனா நம்ப இடத்துல நமக்கே வேலை இல்லாத சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்க உருவாக்கல, நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நான் அத அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து போய் கேட்டீங்க அப்படின்னா, அவங்க படிப்ப முடிச்சுட்டு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாரையும் சொல்ல முடியாது. இப்ப இருக்காங்க. ஆனா பெர்சன்டேஜ் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, 100% எல்லாருமே அப்படியே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப 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 ரேர். குடும்பத்த நினைச்சு அ தன்னை மாத்திக்கிட்ட இளைஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர்ன்னு தான் சொல்லணும். ஸோ அதிகமான இளைஞர்கள் வந்து நான் சொன்ன மாரி அவங்களுடைய பெரிய கனவே வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல், பைக்கா தான் இருக்கு. ஸோ குடும்பத்த பத்தின ஒரு சிந்தனை அவங்களுக்கு இல்லன்னு தான் நான் சொல்லணும். நான் சொன்னது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய விவசாயம் பார்க்கும் சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.